Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே உடைய ஒரு பகுதி திறக்கப்பட்ட சில நாட்கள்லேயே விதிமுறைகளில் முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இதனால அந்த சாலையை பயன்படுத்துகிறவங்களுக்கு முக்கியமான சவால் ஏற்பட்டிருக்கு. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே உடைய கர்நாடகா பகுதி முழுமையடைஞ்சு போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருக்கு. இப்போ கர்நாடக பகுதி மக்களால் இது நீண்ட டிரைவ்ஸ்க்கும் ஜாலியான ரைட்ஸ்க்கும் பயன்படுத்தப்படுது. ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் இன்னும் முடிக்கப்படாத 260 கிலோமீட்டர் விரைவு சாலை ஆகஸ்ட் 2025 முழுமையாக செயல்பட தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 71 கிலோமீட்டர் நீளமுள்ள கர்நாடகா பகுதி திறந்திருக்கிறதால விரைவுச்சாலையை சுற்றி இருக்கிற உள்ளூர் மக்களும் சாலை முடிகிற வரைக்கும் நீண்ட தூரம் போயிட்டு திரும்பி வந்தவங்களும் இதை பயன்படுத்துகிறாங்க. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே உடைய ஒரு பகுதி திறக்கப்பட்ட சில நாட்கள்லேயே விதிமுறைகளில் முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி இந்த சாலை உள்ள நுழையிறதுக்கே டோல்கேட் போடப்பட்டிருக்கு. அதாவது சாலையுடைய எந்த பகுதி உள்ளேயும் டோல்கேட் இல்லாமல் வெளியே போக முடியாது. பாதி தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியேறி பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு போக முடியாது. இந்த சாலையை பயன்படுத்த 1 கிலோமீட்டர் தூரம் போகணும்னா கூட டோல்கேட் வழியாக தான் போக முடியும். இந்த எக்ஸ்பிரஸ்வேல இருக்கிற எல்லா வாயில்களிலும், அதாவது ஹொஸ்கோட்டே, மாலூர், கேஜிஎஃப், பெத்தமங்கலா, இப்படி 4 வழிகள்லையுமே டோல்கேட் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஹொஸ்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஜின்னகரா கிராஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு கோயில் காரணமாக இங்கே பணிகள் தாமதமாக நடந்துச்சு. கோவில் இடமாற்றம் செய்யப்பட்டு 400 மீட்டர் தூரம் சாலை அமைக்கிற பணி இப்போ முடிஞ்சிருக்கு. இதையடுத்து சாலை மக்களுக்காக திறக்கப்பட்டுச்சு. சில சின்ன வேலைகள் தவிர மற்ற வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் 3 கட்டங்களாக சாலை அமைக்கிற பணிகள் நடந்துட்டு வந்துச்சு. இதில் முதல் கட்டமாக கர்நாடகாவில் இருக்கிற 71 கிலோமீட்டர் தொலைவிலான சாலை பணிகள் முழுசாக முடிஞ்சிருச்சு. கர்நாடகாவில் ஹொஸ்கோட்டேலேருந்து மாலூர் வரைக்கும் 27.1 கிலோமீட்டரும், மாலூர்லேருந்து பங்காருப்பேட்டு வரைக்கும் 27.1 கிலோமீட்டரும் மற்றும் பங்காருப்பேட்டையிலிருந்து பெத்தமங்கலம் வரைக்கும் 17.5 கிலோமீட்டர்னு மொத்தமாக 3 கட்டங்களாக இந்த எக்ஸ்பிரஸ்வே சாலை பணிகள் நடந்துச்சு. இப்போ அந்த கர்நாடகாவில் இருக்கிற பணிகள் மட்டும் முடிஞ்சிருக்கு. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பெங்களூர் மற்றும் சென்னை இடையே பயணம் செய்யும் வகையில் இந்த எக்ஸ்பிரஸ்வே உலகத்தரத்தில் கட்டமைக்கப்பட்டு வருது. இப்போ சென்னை மற்றும் பெங்களூர் இடையிலான சாலை வழி பயண நேரம்ன்றது 6 மணி நேரமாக இருக்குது. இந்த எக்ஸ்பிரஸ்வே பணிகள்லாம் முடிஞ்சிட்டா அது 3 மணி நேரமாக குறைஞ்சிடும். தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா பகுதியில் இப்போ எக்ஸ்பிரஸ்வே அமைக்கிற பணிகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு. இது தவிர சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையை NH48 இணைக்கிற வகையில் இருங்காட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு இன்டர்சேஞ்ச் கட்டப்பட்டு வருது. தமிழ்நாட்டுடைய பகுதின்றது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து ஆந்திர பிரதேசத்தில் குடிபாலாவோட முடியுது. அதில் குடிபாலாவிலிருந்து வாலாஜாப்பேட்டை வரையிலான 24 கிலோமீட்டர் நீள தொகுப்பில் 72% கட்டுமானத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வாலாஜாப்பேட்டையிலிருந்து அரக்கோணம் வரையிலான 24.5 கிலோமீட்டர் நீளத்தில் 86% முடிவடைஞ்சிருக்கு. அரக்கோணம்லேருந்து காஞ்சிபுரம் வரையிலான 25.5 கிலோமீட்டர் நீளச்சாலையில் 52% கட்டுமானம் முடிஞ்சிருக்கு. கடைசி கட்டுமானம்ன்றது காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர். இதோடைய நீளம் 32.1 கிலோமீட்டர். இதில் 65% கட்டுமானம் நிறைவடைஞ்சிருக்கு. இதில் ஆந்திராவுடைய குடிபாலாவிலிருந்து வாலாஜாப்பேட்டை, வாலாஜாப்பேட்டை முதல் அரக்கோணம் மற்றும் அரக்கோணம் முதல் காஞ்சிபுரம் வரையிலான பகுதிகள் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்குள்ளே நிறைவடையும். அதே நேரம் கடைசி கட்டமான காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் வரையிலான சாலை அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தான் நிறைவடையும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த பகுதியில் பல சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நிலம் கையகப்படுத்துதல், கடனுக்கான ஒப்புதல், அதுக்கப்புறமா இந்த பகுதியில் போகிற உயரழுத்த மின்சார கம்பிகளை மாற்றுறது, இந்த மாதிரி காரணங்களால் இது தடைப்பட்டுச்சு. ஆனால் அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பணிகள் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ்வேல அவசரத்துக்கு யூட்டர்ன் எடுக்கிற வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அவசர கால தேவைகள், போக்குவரத்து மாற்றங்களை சமாளிக்கிறதுக்காக யூட்டர்ன் எடுக்கிற வசதிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த எக்ஸ்பிரஸ்வேஸில் யூட்டர்ன் அடிக்கிற வசதியெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த சென்னை பெங்களூர் சாலையில் இந்த வசதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சீக்கிரமாகவே முழு எக்ஸ்பிரஸ்வே மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.